தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய நண்பர்கள் செய்த ஏமாற்றங்கள் உங்களுக்கு அதிக மனவேதனைகளாக ஏற்படுத்தியிருந்திருக்கும். லாபஸ்தானம் மற்றும் நட்பு ஸ்தானத்துல ஏற்பட்ட பாதகமான கிரக அமைப்புகள் உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக காயப்படுத்தியிருந்திருக்கும். உயிர் நண்பன் என்று நீங்கள் எவரையெல்லாம் நினைத்து உங்கள் வீட்டு ரகசியங்களையும் தனிப்பட்ட விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டீர்களோ அவங்களே உங்களுக்கு பின்னால உங்களை பற்றி தவறாகவே பேசியிருந்திருப்பாங்க. ஆபத்து காலத்துல உங்களுக்கு உதவாமலையும் ஓடி ஒளிந்து மட்டுமன்றி உங்களை பகரக்காயாவே பயன்படுத்தி அவங்களுக்கு லாபமடைந்திருந்திருப்பாங்க. தோள் கொடுத்த நண்பனை துரோகம் செய்ததை உங்களால எளிதில ஜீர்ணிக்கவும் முடிந்திருந்திருக்காது உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது உங்களுடைய நண்பர்கள் மூலியமாவே நீங்கள் அதிகமாகவே காயப்படுத்தியிருந்திருப்பீங்க. அதாவது உயிரென்று நண்பன் என்று நீங்க யாரையெல்லாம் நினைச்சீங்களோ உங்கள் வீட்டு ரகசியங்களையும் தனிப்பட்ட ரகசியங்களையும் பகிர்ந்து கொண்டீங்களோ அவங்களே உங்களுக்கு பின்னால உங்களை பற்றி தவறாவே பேசி கொண்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்களை பகதக்காயாவும் பயன்படுத்தி அவங்களும் லாபம் அடைந்திருப்பாங்க. தோள் கொடுத்த நண்பனை துரோகம் செய்தது உங்களால எளிதிலேயே ஜீர்ணிக்க முடிந்திருக்காது உங்களுடைய வாழ்க்கையிலையும். சொத்து விவகாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிக கவலைகளை ஏற்படுத்தி இருந்திருக்கும். 4ஆம் வீடான சுகஸ்தானம் மற்றும் பூமி ஸ்தானத்துல ஏற்பட்ட சுப கிரகங்களுடைய பலவீனம் உங்களுக்கு சொந்தமான சொத்துக்களில் வில்லங்களை உருவாக்கி இருந்திருக்கும். பூர்வீக சொத்து பங்குல நியாயமா கிடைக்க வேண்டிய பங்கு தள்ளி போயிருக்கலாம். அல்லது நிலம் வீடு வாங்கிய விவகாரங்கள்ல ஆவணங்கள் சரியாக இல்லாம நீதிமன்ற படிகள் ஏறும் சூழ்நிலை வந்திருந்திருக்கலாம் உங்களுக்கு. உங்கள் சொந்த உழைப்புல வாங்கிய சொத்தாக இருந்தாலும் அதை அனுபவிப்பதில் பல தடைகளும் எதிர்ப்புகளுமே வந்து உங்களை அலைக்கழித்திருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலையும். அதாவது உங்களுடைய பூமி ஸ்தானத்துல ஏற்படுற சுப கிரகங்களோட பலவீனமால தான் உங்களுக்கு சொந்தமான சொத்துக்களில் விலங்குகளில் உருவாக்கி இருந்திருக்கும். பூர்வீக சொத்து பங்குல நியாயமா கிடைக்க வேண்டிய பங்கு எல்லாமே உங்களுக்கு தள்ளி போயிருந்திருக்கலாம். அல்லது நிலம் வீடு வாங்கிய விவகாரங்கள்ல ஆவணங்கள் சரியா இல்லாதனால நீங்க நீதிமன்ற படிகள் ஏறுற சூழ்நிலையும் வந்திருந்திருக்கலாம் உங்களுக்கு. உங்க சொந்த உழைப்புல வாங்கிய சொத்தா இருந்தாலும் அதை அனுபவிப்பதில் பல தடைகளும் எதிர்ப்புகளுமே வந்து உங்களை அலைக்கழித்திருந்திருக்கும். தொழிலில் ஏற்பட்ட போட்டி மற்றும் சதி காரணமா அதிக மனவேதனையும் மனக்கவலைகளும் உங்களுக்கு ஏற்படுத்தியிருந்திருக்கும். 10ஆம் வீடான கர்மஸ்தானத்துல ராகு அல்லது செவ்வாயின் எதிர்மறை தாக்கத்தால நீங்க பார்க்கும் வேலை அல்லது செய்யும் தொழில்ல கடுமையான போட்டிகளை சந்தித்திருந்திருப்பீங்க. நீங்க நேர்மையாக உழைத்தாலும் உங்களோடு பணிபுரியறவங்க அல்லது சக ஊழியர்கள் உங்களுக்கு எதிராகவே மறைமுக சதிகளையும் தந்திரங்களையும் செய்திருந்திருப்பாங்க. உங்க வாடிக்கையாளர்களை திசை திருப்புவது, உங்க மேலதிகாரிகளிடம் வீண்பழி சுமத்துவது போன்ற செயல்களால உங்கள் தொழில் முடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருந்திருக்கலாம். இதனால தொழில லாபத்தை விட நஷ்டமே உங்களுக்கு அதிகம் என்ற சூழல் உருவாகிற நிலைமையும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கலாம். அதாவது நீங்க பார்க்குற வேலையிலேயோ அல்லது செய்கிற தொழிலையோ கடுமையான போட்டிகளை சந்தித்திருந்திருப்பீங்க. நீங்க எவ்வளவுதான் நேர்மையா உழைத்தாலுமே உங்களோடு பணிபுரியறவங்க அல்லது சக வியாபாரிகள் உங்களுக்கு எதிராக மறைமுக சதிகளையும் தந்திரங்களையும் செய்திருந்திருப்பாங்க. உங்க வாடிக்கையாளர்களை திசை திருப்புவது, உங்க மேலதிகாரிகளிடம் வீண்பழி சுமத்துவது போன்ற செயல்களால உங்க தொழில் முடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருந்திருப்பீங்க. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. வியாழக்கிழமை குரு வழிபாடு பலனை தரும். தனுசு ராசியின் அதிபதியே குரு பகவான் என்பதால உங்களுக்கு வியாழக்கிழமை என்பது மிக விசேஷமான நாளாகும். இந்த காலகட்டத்துல நீங்க வியாழக்கிழமைகள்ல செய்யும் சிறிய வழிபாடும் உங்களுக்கு கோடி மடங்காக பலனை தரும். வியாழக்கிழமை தோறும் காலையில எழுந்து நீராடி மஞ்சள் நிற ஆடை அணிந்து அருகில் உள்ள சிவன் கோவில் அல்லது நவக்கிரக சன்னதியில உள்ள தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால அர்ச்சனை செய்து கொண்டைக்கடலை மாலை சுழற்றி நெய் தீபமேற்றி வழிபடுவது உங்களுடைய அத்தனை தோஷங்களையும் நீக்கும். மேலும் சிரடி சாய்பாபா அல்லது ராகவேந்திரர் போன்ற குருமார்களை மனமுறை பிரார்த்தனை செய்வது, ஏழை எளிய மாணவர்களுடைய கல்விக்கு உங்களால் இயன்ற உதவி அல்லது அன்னதானம் செய்வதும்
உங்களுடைய வாழ்வில் இருக்கும் தடைகளை உடைத்தெறிஞ்சு குருவின் பரிபூர்ண அருளையும் பெற்றுத்தரப்போகின்றது உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது நீங்க வியாழக்கிழமை இன்று விசேஷமான நாளாக உங்களுக்கு அமையும். இந்த காலகட்டத்துல நீங்க வியாழக்கிழமைகள்ல செய்ய சிறிய வழிபாடுமே உங்களுக்கு கோடி மடங்கான பலனை தரப்போகுது. நீங்க வியாழக்கிழமை காலையில எழுந்து நீராடி மஞ்சள் நிற ஆடைகளை அணிஞ்சு அருகில் உள்ள சிவன் கோவில் அல்லது நவக்கிரக சன்னதியில உள்ள தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து கொண்டைக்கல்லை மாலையை சாற்றி நெய் தீபமேற்றி வழிபடுவது உங்களுடைய அத்தனை தோஷங்களையும் நீக்கும். மேலும் சிரதி சாய்பாபா அல்லது ராகவேந்திரர் போன்ற குருமார்களை மனமருகி பிரார்த்தனை செய்வதும் உங்களுடைய தோஷங்களை அனைத்தும் தடைகளையுமே வாழ்வில் உடைத்தெறிய போது பணவரவு அதிகரிக்கும். உங்களுக்கு தனக்காரகனான குரு பகவான் உங்கள் தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால பொருளாதார ரீதியாக நீங்க உச்சத்தை தொட போறீங்க. இதுவரை உங்களை வாட்டி வதைத்த கடன் சுமைகள் அனைத்துமே படிப்படியாக குறைந்து முற்றிலும் கடனற்ற நிலையை அடைவீங்க. பல வருடங்களா வராமல் முடங்கி கிடந்த அசல் மற்றும் வட்டி பணம், நிலுவை ஊதியங்கள் அனைத்துமே உங்களை தேடி வரும். ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் உங்களுக்கு வருமானம் வர தொடங்கும். புதிய முதலீடுகள், ஷேர் மார்க்கெட், தங்கம் அல்லது ரியல் எஸ்டேட் போன்றவற்றில் நீங்கள் செய்கிற முதலீடுகள் மூலியமா இரட்டிப்பு லாபம் உங்களுக்கு கிடைக்கும். பணம் பற்றாக்குறை என்ற சொல்லிக்கே உங்கள் அகராதியில இனி இடமே இருக்காது. தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் குறைந்து சேமிப்பு உயரப்போகுது. வங்கி கணக்குல உங்களுடைய இருப்பு கணிசமா உயர்வதை கண்டு நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க. அதாவது உங்களை வாட்டி வதைத்த கடன் சுமைகள் அனைத்துமே இப்போ படிப்படியாக குறைந்து நீங்க முற்றிலுமாவே கடனற்ற நிலையை அடைய போறீங்க. பல வருடங்களா வராமல் முடங்கி கிடந்த அசல் மற்றும் வட்டி பணம், நிலுவை ஊதியங்கள் அனைத்துமே உங்களை தேடி வரப்போகின்றது. அது மட்டுமல்லாமல் நீங்க புதிய முதலீடுகள், ஷேர் மார்க்கெட், தங்கம் அல்லது ரியல் எஸ்டேட் போன்றவற்றில் செய்யும் முதலீடு மூலியமா இரட்டிப்பு லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது. புதிய நண்பர்கள் நன்மையை தரப்போகிறார்கள் உங்களுக்கு. இந்த காலகட்டத்தில் உங்க சமூக வட்டம் விரிவடையோ, சமுதாயத்துல மிக உயரிய அந்தஸ்துல இருக்கும் மனிதர்கள், தொழிலதிபர்கள், அறிஞர்கள் மற்றும் ஆன்மீக பெரியோர்கள் நட்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எப்போதோ செய்த நல்ல காரியங்களின் பலனாக இந்த புதிய நண்பர்கள் உங்க வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு ஏணியாகவே மாறுவாங்க. தொழில்ல உங்களுக்கு பெரிய முதலீடுகள் செய்யவோ அல்லது சரியான வழிகாட்டுதலை வழங்கவோ இந்த புதிய தொடர்புகள் உதவுவாங்க. தீய நட்பு மற்றும் உங்களை ஏமாற்ற நினைத்த போலி நண்பர்கள் உங்களை விட்டு தானாவே விலகி ஓடுவாங்க. உங்களுக்கு உண்மையாகவும் ஆபத்து காலத்துல தோள் கொடுக்கும் தோழனாகவும் விளங்குவாங்க. உன்னதமான மனிதர்கள் உங்களுடைய வாழ்வில் நுழைந்து உங்களுக்கு பக்கபலமாவே நிற்க போறாங்க. அதாவது புதிய நண்பர்கள் உங்களோட வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு ஏணியாவே மாறப்போகின்றாங்க. அது மட்டும் அல்லாம தொழில உங்களுக்கு பெரிய முதலீடுகள் செய்யவோ அல்லது சரியான வழிகாட்டுதலை வழங்கவோ இந்த புதிய நட்பு தொடர்புகள் உங்களுக்கு உதவுவாங்க. உங்களுக்கு உண்மையாகவும் ஆபத்து காலத்துல தோள் கொடுக்கும் தோழனாகவும் இவ்விளங்கும் உன்னதமான மனிதர்கள் இவங்க உங்க வாழ்க்கையில நுழைய போறாங்க. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தெரிஞ்சு குருவின் பரிபூர்ண அருளையும் பெற்றுத்தரப்போகின்றது உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது நீங்க வியாழக்கிழமை இன்று விசேஷமான நாளாக உங்களுக்கு அமையும். இந்த காலகட்டத்துல நீங்க வியாழக்கிழமைகள்ல செய்ய சிறிய வழிபாடுமே உங்களுக்கு கோடி மடங்கான பலனை தரப்போகுது. நீங்க வியாழக்கிழமை காலையில எழுந்து நீராடி மஞ்சள் நிற ஆடைகளை அணிஞ்சு அருகில் உள்ள சிவன் கோவில் அல்லது நவக்கிரக சன்னதியில உள்ள தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து கொண்டைக்கல்லை மாலையை சாற்றி நெய் தீபமேற்றி வழிபடுவது உங்களுடைய அத்தனை தோஷங்களையும் நீக்கும். மேலும் சிரதி சாய்பாபா அல்லது ராகவேந்திரர் போன்ற குருமார்களை மனமருகி பிரார்த்தனை செய்வதும் உங்களுடைய தோஷங்களை அனைத்தும் தடைகளையுமே வாழ்வில் உடைத்தெறிய போது பணவரவு அதிகரிக்கும். உங்களுக்கு தனக்காரகனான குரு பகவான் உங்கள் தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால பொருளாதார ரீதியாக நீங்க உச்சத்தை தொட போறீங்க. இதுவரை உங்களை வாட்டி வதைத்த கடன் சுமைகள் அனைத்துமே படிப்படியாக குறைந்து முற்றிலும் கடனற்ற நிலையை அடைவீங்க. பல வருடங்களா வராமல் முடங்கி கிடந்த அசல் மற்றும் வட்டி பணம், நிலுவை ஊதியங்கள் அனைத்துமே உங்களை தேடி வரும். ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் உங்களுக்கு வருமானம் வர தொடங்கும். புதிய முதலீடுகள், ஷேர் மார்க்கெட்,
தங்கம் அல்லது ரியல் எஸ்டேட் போன்றவற்றில் நீங்கள் செய்கிற முதலீடுகள் மூலியமா ரெட்டிப்பு லாபம் உங்களுக்கு கிடைக்கும். பணம் பற்றாக்குறை என்ற சொல்லுக்கே உங்க அகராதியில இனி இடமே இருக்காது. தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் குறைந்து சேமிப்பு உயரப்போகுது. வங்கி கணக்குல உங்களுடைய இருப்பு கணிசமா உயர்வதை கண்டு நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க. அதாவது உங்களை வாட்டி வதைத்த கடன் சுமைகள் அனைத்துமே இப்போ படிப்படியா குறைந்து நீங்க முற்றிலுமாவே கடனற்ற நிலையை அடைய போறீங்க. பல வருடங்களா வராமல் முடங்கி கிடந்த அசல் மற்றும் வட்டி பணம் நிலுவை ஊதியங்கள் அனைத்துமே உங்களை தேடி வரப்போகின்றது. அது மட்டுமல்லாமல் நீங்க புதிய முதலீடுகள் ஷேர் மார்க்கெட், தங்கம் அல்லது ரியல் எஸ்டேட் போன்றவற்றில் செய்யும் முதலீடு மூலியமா ரெட்டிப்பு லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது. புதிய நண்பர்கள் நன்மையை தரப்போகிறார்கள் உங்களுக்கு. அதாவது இந்த காலகட்டத்துல உங்க சமூக வட்டம் விரிவடையோ, சமுதாயத்துல மிக உயரிய அந்தஸ்துல இருக்கும் மனிதர்கள், தொழிலதிபர்கள், அறிஞர்கள் மற்றும் ஆன்மீக பெரியோர்கள் நட்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எப்போதோ செய்த நல்ல காரியங்களின் பலனாக இந்த புதிய நண்பர்கள் உங்க வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு ஏணியாகவே மாறுவாங்க. தொழில்ல உங்களுக்கு பெரிய முதலீடுகள் செய்யவோ அல்லது சரியான வழிகாட்டுதலை வழங்கவோ இந்த புதிய தொடர்புகள் உதவுவாங்க. தீய நட்பு மற்றும் உங்களை ஏமாற்ற நினைத்த போலி நண்பர்கள் உங்களை விட்டு தானாவே விலகி ஓடுவாங்க. உங்களுக்கு உண்மையாகவும் ஆபத்து காலத்துல தோள் கொடுக்கும் தோழனாகவும் விளங்குவாங்க. உன்னதமான மனிதர்கள் உங்களுடைய வாழ்வில் நுழைந்து உங்களுக்கு